அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. மக்கள் சேவை நிகழ்ச்சி சில காலங்கள் உங்களை வந்தடையவில்லை. சில காரணங்களுக்காக சூழ்நிலை காரணமாக நாங்கள் தற்காலிகமாக மக்கள் சேவை நிகழ்ச்சியினை வசந்தம் தொலைக்காட்சியில் இருந்து இடைநிறுத்தி இருந்தாலும் கூட இப்போது மீண்டும் புதுப்பொலிவோடு இந்த வாரம் முதல் மக்கள் சேவை உங்களை வந்தடைய தயாராக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மக்கள் சேவை நிகழ்ச்சி சில மாற்றங்களோடும் புதிய சில உட்புகுத்தல்களோடும் உங்களை வாரம் தோறும் வந்து சந்திக்க தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திணைக்களங்களாக இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அவர்களை எங்களோடு அழைத்து அவர்களால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் மற்றும் அது தொடர்பான மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை உங்களிடம் கொண்டு சேர்க்கின்ற அரசு ஊடகம் என்ற அந்த பொறுப்போடு நாங்கள் மேற்கொள்கின்ற நிகழ்ச்சி தான் இந்த மக்கள் சேவை. அந்த அடிப்படையில் புதுப்பொலிவோடு முதலாக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய தினம் பேசப்போகின்ற விடயம் என்னவென்று பார்த்தால் 2020ஆம் ஆண்டு ஆரம்பித்த போது எங்கள் அனைவருக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு பாடசாலை மட்டத்தில் போட்டி பரீட்சைகளை எதிர்நோக்கி இருந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற அவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு முக்கிய ஆண்டாக கருதியிருப்பார்கள். இருந்த போதிலும் எங்களுக்கு உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்கொண்ட கொரோனா என்ற அந்த பிரச்சினை காரணமாக பரீட்சைகள் காலதாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் மக்கள் சேவை உங்களுக்காக சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த விடயம் பொது பரீட்சைகள் பற்றியதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கலந்துரையாடல். ஆகவே இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தில் இருந்துதான் எங்களுக்கான முக்கிய அதிகாரிகள் இருவர் கலந்து கொள்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கான பொதுவான போட்டி பரீட்சைகள் பற்றியதான விழிப்புணர்வை பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் வழங்குவதற்காக அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள். அவரைத் தொடர்ந்து இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உதவி பரீட்சை ஆணையாளர் திரு எஸ் பிரகாசம் அவர்களும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். இந்த இருவரோடும் இன்றைய தினம் நாங்கள் இலங்கை மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த பொது பரீட்சைகள் எவ்வாறு இடம்பெற காத்திருக்கின்றன, இதன் போது மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், ஒரு பரீட்சைகள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற முக்கிய நடவடிக்கைகள் என்னென்ன, இவ்வாறான பல விடயங்களையும் இன்றைய தினம் பேச காத்திருக்கின்றோம். இருவருக்கு முதற்கண் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான தருவாயில் நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த மாதம் போட்டி பரீட்சைகள் 2 மாணவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக 5ஆம் தர புலமை பரீட்சை அதே போன்று காப்போத உயர்தர பரீட்சை. ஆகவே இந்த 2 பரீட்சைகளும் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்க காத்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இது வழமையாக ஆகஸ்ட் மாதத்தில் நடந்திருக்க வேண்டிய பரீட்சைகள் 2 மாதங்கள் சுமாராக அண்ணளவாக பிற்போடப்பட்டு இப்போது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் முதலாவதாக திருமதி ஜீவராணி புனிதா அம்மணி உங்களிடம் கேட்க வேண்டிய விடயம் பரீட்சைகள் திணைக்களத்தினால் ஆற்றப்படுகின்ற பிரதான பணி என்ன என்பதிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தால் எங்களுடைய கலந்துரையாடல் சுமூகமாக இருக்கும் அல்லவா? கூறுங்கள். நன்றி சாமந்தி. பரீட்சைகள் திணைக்களத்தை பற்றிய அறிமுகம் நான் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நிச்சயம். ஏனென்றால் இலங்கை பரீட்சை திணைக்களம் தேசிய மட்டத்தில் இயங்குகின்ற இலங்கை முழுவதும் பல்வேறு பரீட்சைகள் நடத்துகின்ற ஒரே ஒரு தேசிய நிறுவனம். ஆகவே இந்த தேசிய மட்ட பணியில் ஈடுபடுகின்ற இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய பிரதான பணிகள் என்று நாங்கள் சொல்லுமிடத்து பரீட்சைகளை நடாத்துதல், அதற்கான மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுதல், பரீட்சார்த்திகளினுடைய பெறுபேறுகளை வெளியிடுதல், இந்த 3 பிரதான கடமைகளும் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கை பரீட்சை திணைக்களம் பாடசாலை மாணவர்களுக்காகவும் அதே வேளையில் தனிப்பட்ட நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்காகவும் பரீட்சைகள் நடத்துகின்ற 2 பிரதான பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்காக பரீட்சைகளை நடத்துகின்ற திணைக்களம் என்ற வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற பொது பரீட்சைகள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, காப்போத சாதாரண தர பரீட்சை, காப்போத உயர்தர பரீட்சை, இந்த 3 பரீட்சைகளையும் நாடளாவிய ரீதியில் ஒழுங்கமைத்து நடாத்தி முடித்து அதற்கான மதிப்பீட்டு பணிகளை மேற்கொண்டு மாணவர்களுக்கான பெறுபேறுகளை வெளியிடுகிற பாரிய பொறுப்பை அது கொண்டிருக்கின்றது. பாடசாலை பரீட்சைகளை பொறுத்தவரையில் பரீட்சை நடாத்துவது சிறிய விடயம் அல்ல. காரணம், புலமை பரிசில் பரீட்சை என்றால் ஏறக்குறைய 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களும், காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு ஏறக்குறைய 7 லட்சத்துக்கும் அதிகமான பரீட்சார்த்திகளும்,
காப்போது உயர்தர பரீட்சைக்கு ஏறக்குறைய 3 லட்சத்துக்கும் அதிகமான பரீட்சார்த்திகளும் தோற்றுவார்கள். அவை பெருந்தொகையான ஒரு பரீட்சார்த்திகளுடைய எண்ணிக்கையை கொண்ட இந்த பரீட்சைகளுக்கு ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் ஒரே விதமான வசதிகள் வளங்கள் வாய்ப்புகள் கட்டுப்பாடுகளோடு ஒரே விதமாக பரீட்சை நடைபெறுவதில் பரீட்சை திணைக்களம் மிக உன்னிப்பாக செயற்படுகின்றது. தொடர்ந்து 65 வருடங்களுக்கு மேற்பதாக செயற்பட்டு வெற்றிகரமாக பரீட்சைகளை நடத்தி நாடளாவிய ரீதியில் நாட்டிற்கு தேவையான வினைத்திறன் மிக்க ஆளணியினரை தெரிவு செய்து அந்த ஆளணி தொகுதியை தெரிவு செய்து நாட்டுக்கு வழங்குகின்ற பாரிய பொறுப்பை மிக செவ்வனே கச்சிதமாக பரீட்சை திணைக்களம் நிறைவேற்றி வருகின்றது. பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தான் இலங்கையில் சகல வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன, உயர்கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் சொன்னது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு நபர்களுடைய இலங்கையில் பிறக்கின்ற இலங்கை பிரசைகளாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டிலே பிறந்து இலங்கையிலே வந்து படிக்கிற கல்வி கற்கின்ற பிரசைகளாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய வாழ்க்கையும் கல்வியின் அடிப்படையில் தொடர்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை எங்கே எப்படி எவ்வாறு அமைய வேண்டும் என்றதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு பரீட்சை திணைக்களம் செய்கின்றதனால் இந்த பொறுப்பு மிகவும் தாற்பயமானது, மிகவும் முக்கியத்துவமானது. அதனால் அது தொடர்பாக நாங்கள் பரீட்சைக்கு முன்னதாக இந்த பரீட்சைகளை நடத்துகின்ற பொழுது வருடா வருடம் பரீட்சார்த்திகளையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் விழிப்புணர்வு ஊட்டுகின்ற நிகழ்ச்சிகளை அரச ஊடகங்கள் ஊடாகவும் தனியார் ஊடகங்கள் ஊடாகவும் மேற்கொண்டு வருகின்றோம், 2 மொழி மூலங்களிலும். அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் இந்த அரசு தொலைக்காட்சி ஊடாக இங்கே இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வந்ததற்கு அதற்குரிய வாய்ப்புக்கும் நாங்கள் முதலில் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லுகின்றோம். அதே வேளையில் இந்த வழங்கப்பட போகின்ற இந்த விழிப்புணர்வு தகவல்கள் அனைத்தும் மிக மிக காத்திரமானவை என்பதை பெற்றோர்களும் மாணவர்களும் பரீட்சார்த்திகளும் விசேஷமாக பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறியது போன்று ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக இதை உங்களோடு இணைந்து இதில் நாங்களும் பங்கெடுப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் பேசியாக வேண்டிய விடயம் இந்த பரீட்சைகளினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய அந்த காத்திரமான அந்த தன்மையுமாகவே நீங்கள் அதை பற்றி கூறுங்கள். இதை பற்றி நாங்கள் நிறைய கதைக்க இருக்கின்றோம். இந்த 2 பரீட்சைகளுமே நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வருடங்களுமே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை விட மிக முக்கியமான பரீட்சைகளும் கூட. ஏனென்றால் A-level பரீட்சையை நாங்கள் எடுத்தோம்னால் அது ஒரு போட்டி பரீட்சையாக இருக்கும். தரம் 5 ஆண்டு பரீட்சை எடுத்தால் கூட அதுவும் ஒரு காம்படிட்டிவாக இருக்கும், போட்டியோடு இருக்க போது. இந்த பரீட்சைகளை நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் இதை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த வருடம் எங்களுக்கான கோவிட்டின் பிரச்சனை காரணமாக நாங்கள் 2 மாதம் பிற்போடப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பரீட்சைகள் இந்த மாதம் ஷெடியூலின் படி எங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி கிரேட் 5க்கான பரீட்சை ஆரம்பிக்க இருக்கின்றது. அது ஞாயிற்றுக்கிழமை வரும். அதற்கு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. காபோத உயர்தர பரீட்சை அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை இந்த பரீட்சைகள் இடம்பெறுவதற்கான சகல ஏற்பாடுகளையும் பரீட்சை திணைக்களம் கிட்டத்தட்ட 99% நிறைவு செய்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி மாணவர்கள் எவ்வாறு பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேணும், அதில் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேணும், அவர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் எவ்வாறு சம்பந்தமான ஒரு விழிப்பூட்டு நிகழ்ச்சியாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு வருடமும் இந்த 3 விதமான பொது பரீட்சைகளாக நாங்கள் கொள்கின்ற போட்டி பரீட்சைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் 2020 என்று வருகின்ற போது இதனுடைய கல்வி செயற்பாடுகளில் ஒரு ஸ்தம்பித நிலை அல்லது ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருந்தது ஒரு சில காலங்களுக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் 2020 நீங்கள் 2 போட்டி பரீட்சைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் என்றால் அது எவ்வாறாக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொண்டு இருக்கின்றீர்கள் என்று கூறுங்கள் மணி. 2020ஆம் ஆண்டு பொது பரீட்சைகள் குறிப்பாக ஆரம்பிக்க இருக்கின்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, காப்போத உயர்தர பரீட்சை இரண்டுமே மிகவும் பாரதூரமான பரீட்சைகள். சொல்லப்போனால் காப்போத உயர்தர பரீட்சை பல்கலைக்கழக நுழைவுக்கான தேர்வு பரீட்சை அல்லது உயர்கல்வி வாய்ப்பை தருகின்ற ஒரு முதல் பரீட்சையாக இருக்கும். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை அது சுருக்கமாக சொன்னால் அதனுடைய நோக்கம் 2. ஒன்று, மாணவர்களுக்கு தகுதி வாய்ந்த பொருத்தமான
திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவது தொடர்ச்சியாக அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்கு புலமை பரிசில் வழங்குவதற்கும் பிரபல பாடசாலைகளுக்கு மாணவர்களை தெரிந்தெடுப்பதற்குமான ஒரு போட்டி பரீட்சையாகத்தான் அந்த 2 நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த பரீட்சை நடைபெறுகிறது. ஆனால் அதற்கு அப்பாலும் பல நோக்கங்களோடு இந்த பரீட்சை இப்பொழுது மாற்றமடைந்திருக்கிறது இலங்கையில். அது வடிவமைக்கப்பட்ட அல்லது தீர்மானிக்கப்பட்ட நோக்கங்கள் அல்ல, அது பெற்றோர்களால், சமூகத்தால், பாடசாலைகளால், ஆசிரியர்களால், அதிபர்களால் உருவாக்கப்பட்ட நோக்கங்கள். அந்த நோக்கங்களுக்கும் பரீட்சை திணைக்களத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆகவே இந்த பரீட்சையினுடைய தரமைந்த புலமை பரிசில் பரீட்சையிலே பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். தங்களுடைய முழு கவனத்தையும் பிள்ளைகளையும் பரீட்சையிலையும் குவித்திருப்பார்கள். எவ்வாறாயினும் இந்த 2 பரீட்சைகளையும் வைத்து பார்க்கிற பொழுது கடந்த மார்ச் மாதம் COVID-19 கொரோனா தொற்று நோய் பரவ ஆரம்பித்தது உலகெங்கும். அந்த காலத்திலிருந்து பலர் பரீட்சை திணைக்களத்துக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள தொடங்கினார்கள். பலர் இமெயில் மூலமும் தொடர்பு கொண்டார்கள். பரீட்சை எப்பொழுது நடக்கும், பரீட்சை எப்பொழுது நடக்குமா இல்லையா, பரீட்சை நடக்காமலே போயிடுமா, பலர் பரீட்சையை நடத்த சொன்னார்கள். இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தாலும் கூட இவ்வாறு பரீட்சை திணைக்களம், சுகாதார நிலைமைகள், சுகாதார அமைச்சினுடைய அறிவுறுத்தல்கள், பல்வேறு திணைக்களங்களோடு தொடர்பு கொண்டு இதை நடத்துவதற்கு பொருத்தமான காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இயன்றவரை நாங்கள் செப்டம்பர் மாதம் நடத்துவதற்கு மிகவும் முயற்சித்தோம். ஆனால் நாட்டினுடைய அந்த சூழல் எங்களுக்கு அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எவ்வாறோ கடவுளுடைய அருளால் மாணவர்களுடைய நல்ல காலம் இப்பொழுது நாங்கள் அக்டோபர் மாதம் அதை நடத்துவதற்கு கைகூடி வந்திருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களும் மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இந்த பரீட்சை 2 மாதம் தள்ளி போயிருக்கிறது. அவை பிள்ளைகள் நன்றாக தயார்படுத்தப்பட்டிருப்பார்கள் இப்பொழுது வீடுகளில் இருந்து. அதே வேளையில் சிலர் சொல்லலாம் எப்படி தயார்படுத்தினது, பாடசாலை ஒழுங்காக நடக்கவில்லை என்பது. ஆனால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாடசாலைகள் எல்லாம் பெரும்பாலானவை, முழுமையாக அல்ல, பெரும்பாலானவை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவும் குழு கற்றல்கள் மூலமாகவும் மாணவர்களை தயார்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். பரீட்சை திணைக்களமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பரீட்சைக்கு தயாராகி கொண்டே இருந்தது. இலங்கையிலே தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு நிறுவனம் என்று சொன்னால் பரீட்சை திணைக்களம் என்றதை நாங்கள் துணிவாக சொல்லலாம். பரீட்சை திணைக்களம் தொழில்நுட்பத்தினூடாக முழுமையாக நிகழ்நிலை முறைமை, அதாவது ஆன்லைன் சிஸ்டம் என்பதன் ஊடாகவே நாங்கள் விண்ணப்ப படிவங்களை கோரினோம். அதனூடாகவே பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும், பரீட்சை நிலையங்களை ஒழுங்கமைப்பது, ஒதுக்கீடு செய்கிறது, பரீட்சை அதிகாரிகளை ஒதுக்கீடு, பரீட்சைக்கான மேற்பார்வையாளர்கள் அனைத்துமே நாங்கள் நிகழ்நிலை முறைமை ஊடாகவே இம்முறை மேற்கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்த தொழில்நுட்பம், கொரோனா தொற்று நோய் எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்த பொழுதும் மாணவர்களுக்கும் பாடசாலைகளுக்கும் எங்கள் பரீட்சை திணைக்களத்துக்குமே தொழில்நுட்பம் மிகவும் கை கொடுத்த ஒரு காலமாக இந்த காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இந்த காலத்தை எங்களுக்கு வாய்ப்பான காலமாக மாற்றிக்கொண்டோம். அதனாலே நாங்கள் பரீட்சை திணைக்களம் ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு சென்றிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த தொற்று நோய்க்கு நாங்கள் நன்றியும் சொல்லிக்கொள்ளலாம். அவை மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் எப்பொழுது பரீட்சை நடக்கும் என்று அவர்கள் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். மாணவர்கள் தயார், பரீட்சை திணைக்களமும் தயார். பரீட்சை திணைக்களத்தினுடைய இந்த தயார் நிலையில் இம்முறை பரீட்சை தொடர்பான சில விசேட அம்சங்களை நான் ஆரம்பித்து சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பரீட்சை இம்முறை 2 பரீட்சையாக நடைபெறும். கடந்த வருடம் போலவே 2 பரீட்சையாக நடைபெறும். புதிய பாடத்திட்டத்திற்கான உயர்தர பரீட்சை, பழைய பாடத்திட்டத்திற்கான உயர்தர பரீட்சை, காப்போத உயர்தர பரீட்சைகள் 2 பரீட்சைகள். இந்த 2 பரீட்சைகளுக்குமான பரீட்சை நிலையங்கள் வேறு, பரீட்சைக்கான பாடத்திட்டங்கள் வேறு, பரீட்சைக்கான வினாபத்திரங்கள் வேறு. மொத்தமாக 2 வெவ்வேறு பரீட்சையாக இந்த பரீட்சை நடைபெறும். இந்த 2 பரீட்சைகளுக்காக தோற்றுகின்ற மாணவர்கள் தாங்கள் எந்த பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள் என்பதை தங்களுடைய அனுமதி அட்டையில் தெரிந்து கொள்ள வேண்டும். சில வேளை அவர்கள் புதிய பாடத்திட்டத்திற்கு தோற்றுவர்களாக தங்களை தயார்படுத்தி இருக்கலாம். அவர்கள் பழைய பாடத்திட்டத்திற்கு தவறுதலாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பார்கள். அவ்வாறு மாணவர்கள் உடனடியாக பரீட்சை திணைக்களத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். தாங்கள் கற்ற பாடத்திட்டத்தோடு பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை பரீட்சை திணைக்களம் அவர்களுக்கு செய்து கொடுக்கும். அவை இந்த மாணவர்கள் தங்களுடைய பாடத்திட்டங்கள் எது என்றது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பாடத்திலே எந்த பரீட்சை, புதிய பாடத்திட்ட பரீட்சையா பழைய பாடத்திட்ட பரீட்சையா தோற்றுவது என்பது தொடர்பாக அவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலதிகமாக சில புதிய விடயங்களை பரீட்சை திணைக்களம் ஒவ்வொரு வருடமும் அறிமுகப்படுத்துகின்றது. அதிலே மிக முக்கியமானது பரீட்சை திணைக்களம் இம்முறை உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கான
மாணவர்களை நாங்கள் சில பரீட்சைக்கு வருகிற பொழுது பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்துக்குள் என்னென்ன பொருட்கள் எடுத்து வர வேண்டும், எவை எடுத்து வரக்கூடாது என்பது தொடர்பான கண்டிப்பான சில அறிவுறுத்தல்கள் பாடசாலை அதிபர்கள் ஊடாகவும் அவர்களுடைய அனுமதி அட்டையிலும் அவர்களுடைய நேர அட்டவணையிலும் குறிப்பிட்டு பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அதில் பிரதானமானது இந்த இலத்திரனியல் உபகரணங்கள், செல்லிட தொலைபேசிகள், சிறு குறிப்புகள் போன்றவை பரீட்சை நிலையத்துக்குள் எடுத்து வரக்கூடாது. அனுமதி அட்டை, எழுதுகின்ற கருவிகள், அடையாள அட்டை மட்டுமே அவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல முடியும். வேறு எந்த பொருட்களும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் பரீட்சை திணைக்களம் பரீட்சையினுடைய தரத்தையும் எங்களுடைய மாணவர்களுடைய தரத்தையும் இலங்கை பரீட்சை நடக்கின்ற தரத்தையும் சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இம்முறை 4 பாடங்களுக்கு கணிப்பான்களை பயன்படுத்துவதற்கு, அதாவது கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் பாடசாலை அதிபர்களுக்கு நாங்கள் இலங்கையில் உள்ள சகல பாடசாலை அதிபர்களுக்கும் நாங்கள் சுற்று அறிக்கை மூலம் அவர்களுக்கு இது தெரியப்படுத்தி இருக்கின்றோம். வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம், மாகாண பணிப்பாளர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இது ஏற்கனவே மாணவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாடசாலையிலே அவர்கள் அது தொடர்பான பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக. கணிப்பான்கள் கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்துகின்ற பொழுது எவ்வகையான கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பாடங்களுக்கு கணக்கீடு என்று சொல்லப்படுகிற 33 அக்கவுண்டன்சி என்ற பாடம், அதாவது காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிற மாணவர்களுக்கான 33 பாட இலக்கம் கணிப்பீடு, அந்த பாடம் கணக்கீடு. 2வது தொழில்நுட்பத்துறை சார்ந்த பாடங்கள், தொழில்நுட்பவியல் துறையிலே 65ஆம் பாட இலக்கம் 65 பொறியியல் தொழில்நுட்பவியல், பாட இலக்கம் 66 உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல், பாட இலக்கம் 67 தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம். இந்த 4 பாடங்களுக்கும் தோற்றுகிற மாணவர்கள் பரீட்சை நிலையத்திற்கு நிரல்படுத்தப்படாத, அதாவது நான் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர்ஸ் நிரல்படுத்தப்படாத சாதாரண கால்குலேட்டர்ஸ், நார்மல் கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். இதை தவிர வேறு எந்த கணிப்பான்கள் கால்குலேட்டர்ஸும் அவர்கள் பாவிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த 4 பாடத்துக்குரிய மாணவர்கள் மட்டும்தான் அதை பரீட்சை நிலையத்துக்கு அன்றைய பாடத்தினம் மட்டும் அவர்கள் கொண்டு வந்து அதை பயன்படுத்தலாம். அவை தவிர வேறு எந்த மாணவர்களும் கால்குலேட்டர்ஸ், அதாவது கணிப்பான்களை பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான ஒரு தேடலாக இம்முறை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பிக்கின்ற விடயம் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த 2 போட்டி பரீட்சைகளான அந்த பொது பரீட்சைகள், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை. இந்த 2க்கும் தோற்றக்கூடிய மாணவர்கள் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், இம்முறை பரீட்சைகள் என்னென்ன அடிப்படைகளில் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கலந்துரையாடல். அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய திரு பிரகாசம் அவர்களிடம் நான் மற்றொரு கேள்வியை கேட்க வேண்டும். பொதுவாக இந்த மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள், முக்கியமாக பரீட்சைகள் என்று வருகின்ற போது அவர்கள் கையாள வேண்டிய ஆவணங்கள் தொடர்பில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியாக வேண்டும். அந்த அடிப்படையில் அது பற்றியதான் உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். நன்றி. ஏனென்றால் மாணவர்கள் கட்டாயம் பரீட்சைக்கு எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் என்று நாங்கள் சிலதுகளை நியமப்படுத்தி இருக்கின்றோம். அந்த பொருட்கள் தவிர வேறு எந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றாலும் அது பரீட்சைக்கான நேர்மையின செயல்களாக கருதப்படும். ஆகவே அதுவே அங்கு இருக்கின்ற எங்களோட மேற்பார்வையாளர்களால் பறிமுதல் செய்யப்படும். நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரதி பரீட்சை ஆணையாளர் சொன்னது போல சில பாடங்களுக்கு உலகத்திலையும் இந்த தடவை இலங்கையில் முதல் தடவையாக A-லெவலில் நாங்கள் இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ண கொடுத்துருக்கிறோம். இந்த எந்த மாதிரியான கால்குலேட்டர் கொண்டு போக வேணுமென்றதை எங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். அதாவது அதில் சில விஷயங்களை நாங்கள் குறிப்பாக சொல்லியிருக்கேன். நிரற்படுத்தப்படாத கணிப்பான்கள் என்னது, சிலவள நிரற்படுத்தப்பட்ட கணிப்பான்கள் கொண்டு செல்லப்பட்டால் அவை எங்கு பறிமுதல் செய்யப்படும். அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த கணிப்பானை பயன்படுத்தி அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஆகவே எது சொல்லப்பட்டிருக்கோ அந்த பொருளை மட்டும் கொண்டு செல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கும் இலகுவானதாக இருக்கும். இதைவிட மிக முக்கியமானது மொபைல் ஃபோன்ஸ். ஏன்னா மொபைல் ஃபோன்ஸை அவர்கள் எடுத்து செல்வது முற்று முழுதாக தடை செய்யப்பட்டிருக்குது. பரீட்சை திணைக்களத்தால் சில லேபிள்ஸ்கள் அடித்து பரீட்சை நிலையங்கள் அது ஒட்டப்பட்டிருக்கு. மொபைல் ஃபோன்கள் எடுத்துக்கொண்டு பரீட்சை நிலையத்துக்கு போனால் அல்லது பரீட்சை நிலையத்தில் வைத்திருந்தால் அவை கண்டுபிடிக்கப்பட்டால் பறிமுதல் செய்யப்படுவதோடு 5 வருடங்கள் பரீட்சையில் தடை ஏற்படுத்தப்படும். இது சம்பந்தமான விளம்பரம், அதாவது ஒரு நோட்டீஸ் லேபிள் உண்டு
பரீட்சை மத்திய நிலையத்தில் சகல இடங்களிலும் ஒட்டப்பட்டிருக்கும். ஆகவே கூடுதலாக நாங்கள் கடந்த கால அனுபவங்கள் நாங்கள் சொல்கிறோம், சில மாணவர்கள் மொபைல் ஃபோனை கொண்டு வந்து அவர்களுடைய பொக்கெட்டுக்குள் வைத்திருந்து அதை நாங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தடை செய்யப்படுறது அவர் 5 வருடம் எந்த பரீட்சையும் எழுத முடியாததோடு அதை பயன்படுத்தி நேர்மையின செயல்கள் செய்கிற அவர் செய்த அந்த நேர்மையின செயல்களின் அளவில் அவர் செய்த எதிர்கால ஏற்கனவே செய்த பரீட்சைகளும் தடை செய்யப்படும், அதாவது ரத்து செய்யப்படும். அவர் செய்த ரிசல்ட்டுகள் கூட ரத்து செய்யப்படும். ஆகவே மாணவர்கள் இந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் பெற்றோர்கள் அதை கவனிக்க வேணும். எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த பாடத்துக்கு தேவையோ அந்தந்த பொருட்களை மட்டுமே எடுத்து செல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பரீட்சையை என்ன கம்ஃபர்டபுளாக செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் அட்டவணைகள் பற்றியதாக கவனம் செலுத்தியாக வேண்டும் இல்லையா? ஏனென்றால் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பிரச்சனை, அவர்கள் கடைசி நேரம் வரை அந்த அட்டவணைகள் மீது போதுமான கவனங்களை செலுத்தாமல் நேரம் தவறி பரீட்சை நிலையங்களுக்கு செல்வது அல்லது பாடம் தவறி அவர்கள் தயார்படுத்திக் கொள்வது, இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த நேர அட்டவணை தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் அதை பற்றி அமணி நீங்கள் கூறுங்கள். நேர அட்டவணைகள் பரீட்சார்த்திகளுடைய அனுமதி அட்டைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இணைக்கப்பட்டிருந்தால் ஒரே இதாகவே அது அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடியவாறு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அந்த தனியான அந்த பிரிவை, அது ஒரு பி பகுதி, அனுமதி அட்டையில் ஏ பகுதி பி பகுதி என்றிருக்கும். அந்த பி பகுதியை அவர்கள் பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏ பகுதி தான் அவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு கொண்டு செல்லுகிறது. பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அந்த அனுமதி அட்டையினுடைய பின் மறுபுறத்திலே அதிபர் அதை உறுதிப்படுத்தியிருப்பார். அதிபருக்கு முன்னால் அவர் கையொப்பமிட்டு அதை உறுதிப்படுத்தி கொடுத்திருப்பார். அதை எடுத்து செல்ல வேண்டும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அந்த மறுபக்கத்திலே போடப்பட்டிருக்கிற யாராவது ஒரு அலுவலர் அதில் இருக்குது, யார் அதனை உறுதிப்படுத்த முடியும் என்ற விவரம் அதில் போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவரை கொண்டு அதை உறுதிப்படுத்தி பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த அனுமதி அட்டையோடு சேர்த்து அந்த பி பகுதியில் நேர அட்டவணை இருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கான நேர அட்டவணை, பரீட்சார்த்திகளுக்கான நேர அட்டவணை. அதே போல் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அனுமதி அட்டையோடு தனியாக நேர அட்டவணை, முழுமையான நேர அட்டவணை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். நேர அட்டவணைகளில் பழைய பரீட்சார்த்திகள் பாடத்திட்டத்துக்கான பரீட்சார்த்திகளுடைய நேர அட்டவணைகள் நாங்கள் தனியாக அச்சிடப்பட்டிருக்கு. அதை ரோஸ் நிறத்தில் அமைந்திருக்கின்றது. புதிய பாடத்திட்டத்துக்கான பரீட்சார்த்திகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதே போல அனுமதி அட்டைகளும், அதாவது அட்மிஷன் கார்டு, பரீட்சைக்கு தோற்றுவதற்கான தகமையை கொடுக்கின்ற ஒரு அட்டை, அட்மிஷன் கார்டு என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த அனுமதி அட்டை பழைய பாடத்திட்ட மாணவர்களுக்கு ரோஸ் நிறத்திலே அச்சிடப்பட்டிருக்கும். புதிய பாடத்திட்ட மாணவர்களுக்கு வெள்ளை நிறத்திலே அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 வித்தியாசங்களையும் வைத்துக்கொண்டு மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், நான் பழைய பாடத்திட்டத்துக்குரியவனா அல்லது புதிய பாடத்திட்டத்துக்குரியவன். இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த அனுமதி அட்டை கிடைக்காத மாணவர்கள், நாங்கள் ஏற்கனவே பரீட்சார்த்திகள் அனைவருக்கும் அனுப்பி வைத்து விட்டோம். எல்லோருக்கும் கிடைத்தாயிற்று, இலங்கை முழுவதும் எல்லோருக்கும் கிடைத்தாயிற்று. அனுமதி அட்டை கிடைக்காத மாணவர்கள் நிகழ்நிலை ஒன்லைனில் எங்களுடைய இணையதளத்துக்குள், பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்திற்குள் சென்று, இணையதளம் மிக பிரம்மாண்டமான ஒரு இணையதளம், பரீட்சை திணைக்களத்துடைய இணையதளம். அதிலே ஏறக்குறைய 17 டைல்ஸ் இருக்கிறது, தளங்கள். அதிலே இந்த பரீட்சை அனுமதி அட்டை தொடர்பாக அவற்றை நாங்கள் தரவிறக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த தளத்திற்கு உரிய தளத்துக்குள்ளே புகுந்து இவர்கள் அதிலே 2020 உயர்தர பரீட்சை என்று அவர்கள் அதை கிளிக் செய்வார்களாக இருந்தால் அனுமதி அட்டையை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதி அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை அவர்கள் உட்புகுத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்குரிய அனுமதி அட்டை அங்கே கிடைக்கப்பெறும். அதை அவர்கள் டவுன்லோட் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தரவிறக்கம் செய்து கொள்ளப்பட்டு பிரிண்ட் எடுக்கப்படுற அனுமதி அட்டை எந்த பாடத்திட்டமாக இருந்தாலும் வெள்ளை நிறத்தில் தான் அது வரும். அது ரோஸ் நிறம், வெள்ளை நிறம். ஏனென்றால் அவர் பிரிண்ட் எடுக்கிற தாள் வெள்ளையாகத்தானே இருக்கும், ஆகவே வெள்ளை நிறத்தில் இருக்கும். எனவே மாணவர்கள் நிறத்தையும் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த டவுன்லோட் செய்து எடுக்கிற அந்த அனுமதி அட்டையை பொறுத்தவரையில் மாணவர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். என்னுடைய அனுமதி அட்டையில் பழைய பாடத்திட்டமா புதிய பாடத்திட்டமா தரப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக. இது உயர்தர பரீட்சார்த்திகளுக்குரிய அனுமதி அட்டை. இந்த அனுமதி அட்டையில் இன்னொரு விடயத்தை உயர்தர மாணவர்கள் கவனிக்க வேண்டும். அனுமதி அட்டையில் நாங்கள் ஒரு குறிப்பு போட்டிருக்கின்றோம், என்னென்ன பொருட்கள் கொண்டு வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, பரீட்சை நேரம் தொடர்பாக. வெள்ளிக்கிழமைகளில் பரீட்சை மாலை 2 மணிக்கு ஆரம்பிக்கும் என்று போட்டிருக்கிறதை பார்த்து பரீட்சைக்கு தோற்றாமல் தவறவிட்ட மாணவர்களை நாங்கள் கடந்த வருடம் சந்தித்தோம்.
வெள்ளிக்கிழமை தினங்களில் மாலை நேர பரீட்சைகள் மட்டும்தான் பிற்பகல் 2 மணிக்கு அது ஆரம்பமாகும் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த அனுமதி அட்டையிலே அதை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள். அதில் நாங்கள் தெளிவாக போட்டுக்கிறோம், வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் மாலை நேர பரீட்சை மட்டும் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகும். மற்ற நாட்கள் எல்லாம் பரீட்சைகள் காலை 8:30க்கு ஆரம்பமாகும். மாலை நேர பரீட்சைகள் 1:30 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த 2 நேரங்களையும் தவிர வெள்ளிக்கிழமை பரீட்சைகளுடைய மாலை நேர பரீட்சைகள் மட்டும்தான் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகும்ன்றதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் 3ஆம் தடவை தோற்றுகிற மாணவர் ஒருவர் கடந்த வருடம் தொலைபேசியிலேயே அழுத குரலை கேட்ட பொழுது எனக்கு கவலையாக இருந்தது. ஏனென்றால் அதற்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. பௌதியவியல் பாடத்துக்கு 2ஆம் பகுதிக்கு தோற்ற வேண்டிய மாணவன் 1ஆம் பகுதிக்கு தோற்ற வேண்டிய மாணவன் தோற்றவில்லை. அவை மாலை நேர பரீட்சையை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம். ஆனால் வெள்ளிக்கிழமை காலமை பரீட்சை வழமை போல 8:30க்கு நடைபெறும். இது உயர்தர மாணவர்கள் பரீட்சையில் அனுமதி அட்டை நேர அட்டவணை தொடர்பாக கவனிக்க வேண்டிய விடயங்கள். இதில் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அனுமதி அட்டைகளிலே நாங்கள் பிள்ளைகளுடைய சுட்டன் போட்டிருக்கின்றோம். அவர்களுடைய முழு பெயர் அச்சிடப்பட்டிருக்கிறது. பிறப்பு சான்றிதழில் உள்ளவாறு அவர்களுடைய பெயர் விண்ணப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இம்முறை விண்ணப்பித்தது அவர்களே தான் ஆன்லைனில் பெயர்களெல்லாம் அடித்திருக்கிறார்கள். எனவே அதிலே பிழைகள் இருந்தால் கூட அது அவர்களுடைய பொறுப்பு. அதை திருத்துவதற்கு அதிலே பிழை இருந்தால் அல்லது அவர்கள் தோற்றுகிற மொழி மூலங்கள், அதாவது தமிழ் மீடியமா, சிங்கள மீடியமா, ஆங்கில மொழி மூலமா என்ற தொடர்பாக அந்த மொழி மூலங்கள் சரியாக இருக்கிறதா, நேர அட்டவணையில் போடப்பட்டிருக்கிறது பாடம், நேரம், மொழி மூலங்கள் அது சரியாக அமர்ந்திருக்கிறதா, இவையெல்லாம் சரி பார்க்க வேணும். பரீட்சார்த்திகள் எடுத்த உடனே அதுதான் பார்க்க வேணும். அட்மிஷன் கார்டு வந்துட்டாங்கன்னா ரைட் வச்சுட்டு அதை கொண்டே பூசை அறையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வர்றதில்லை. என்னுடைய பெயர் சரியாக இருக்கிறதா, என்னுடைய சுட்டன் என்ன, பேரில் இருக்கிற ஸ்பெல்லிங் எல்லாம் சரியாகிறது. ஆங்கில மொழி மூலத்தில் அது இருக்கும். ஆகவே அதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக இருக்குதா, பேருக்குரிய பிறப்பு சான்றிதழின்படி பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்க வேணும். பர்த் சர்டிஃபிகேட்டின் படி பிறப்பு சான்றிதழின்படி பெயர் இருக்கிறதா, என்னுடைய அப்பாவோட பெயரோடு சேர்த்து என்னுடைய பெயர் முழு பெயர் போடப்பட்டிருக்கிறதா. அடுத்தது சுட்டன். அடுத்ததாக பாடங்கள், அவர்கள் படித்த பாடங்கள், விண்ணப்பித்த பாடங்கள் எல்லாம் வந்திருக்கிறதா, அதற்குரிய மொழி மூலங்கள் சரியாக இருக்கிறதா, இந்த விடயங்கள். அடுத்தது பரீட்சை நிலையம் எது, இலக்கம், மண்டப இலக்கம் 1, 2 இதெல்லாம் பரீட்சார்த்திகள் இதை வடிவாக தரோலியாக பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேணும். இதை பரீட்சார்த்திகள் மட்டுமில்லை, வீட்டிலே இருக்கிற பெற்றோர்களும் இதை கவனத்தில் எடுக்கணும். இந்த நேர அட்டவணை தொடர்பாக வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் அவதானமாக இருக்கணும். நாங்கள் சொல்லுவதுண்டு, நேர அட்டவணையை 4-5 போட்டோ காப்பி எடுத்து சமையல் அறையில், குளிக்கிறார் எல்லாம் ஒட்ட முடியுமோ கடைசியாக கண்ணாடிக்கு பக்கத்துலேயும் ஒன்று ஒட்டி வைங்கன்னா போகிற நேரம் கூட நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு என்ன பாடம், என்ன டைம் வந்து அதை அறிஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்த ஏற்பாடுகள் வீட்டிலே பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டிய விடயங்கள், கவனிக்க வேண்டிய விடயங்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இந்த பொது பரீட்சைகளுக்கு நாங்கள் தயார்படுத்துகின்ற போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இந்த பிரத்யேக வகுப்புகள். இந்த பிரத்யேக வகுப்புகள் இடம்பெற்று நிறுத்தப்பட வேண்டிய கால எல்லைகள், அது மாத்திரமல்லாமல் அவை பரீட்சைகளை அண்மிக்கின்ற போது எவ்வாறான கட்டுப்பாடுகளுடன் இடம்பெற வேண்டும் என்ற பல விதிகளையும் நாங்கள் இதற்கு முன்பெல்லாம் கேட்டிருக்கின்றோம். ஆகவே இம்முறை பரீட்சைகளுக்கு தயார்படுத்துகின்ற மாணவர்கள் தொடர்பில் பிரத்யேக வகுப்புகள் சார்ந்த என்னென்ன விதிகள் அல்லது என்னென்ன கடப்பாடுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும், அதை பற்றி நீங்கள் கூறுங்கள் திரு பிரகாசம் அவர்கள். ஏனென்றால் இந்த பிரத்யேக வகுப்புகளை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நாங்கள் நிறுத்த சொல்லுவதற்கான ஏற்பாடுகள் ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்குது. கடந்த வருடங்கள்லேருந்து அது நிறுத்தப்பட்டிருக்குது. உயர்தர பரீட்சைக்கான உயர்தர மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறுத்தப்படல் வேண்டும். அதே போல தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சைக்கான மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோடு அது நிறுத்தப்படல் வேண்டும். அதுக்கு மீறி அந்த பிரத்யேக வகுப்புகள் நடத்தப்படுமாக இருந்தால் அதற்கான குற்றவியல் சட்டத்தின்படி அதற்கான ஆக்ஷன்கள் எடுக்கிறதுக்கு பரீட்சை திணைக்களம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆகவே இதுக்கான பெற்றோர் இது சம்பந்தமான விடயங்களை கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும்ன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதோட இந்த மாணவர்களின் அட்மிஷன் கார்டு சம்பந்தமாக எங்களுடைய பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் சொல்லியிருந்தார். அதில் மாணவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னும் முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. அவர்கள் எந்த திட்டத்தில் பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள், அது புதிய பாடத்திட்டத்தினா பழைய பாடத்திட்டத்திலேயா, கட்டாயம் அதற்கான சென்டர்ஸ் பரீட்சை நிலையங்களை அவர்கள் இனங்காணல் வேண்டும். முதல் நாளே சில வேளையில் நான் நினைக்கிறேன் அந்த பேரண்ட்ஸ் நீங்கள்
பிள்ளைகளுக்கான பரீட்சை நிலையம் எது என்றதை முதல் நாளே போய் ஒருக்கா பார்த்து பிள்ளைகளுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் போகிறதுக்கான நேரங்களை எல்லாம் பார்த்து கொள்ளலாம். சில பரீட்சை நிலையங்களில் புதிய பாடத்திட்டமும் பழைய பாடத்திட்டத்துக்குமான பரீட்சை மண்டபங்கள் இருக்கலாம். ஆகவே மாணவர்கள் தெரியாதனமாக புதிய பாடத்திட்ட மாணவர் பழைய பாடத்திட்ட பரீட்சை மண்டபத்துக்கு நுழைந்து விட்டார் என்றால் அவருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷனே அந்த மார்னிங் டைம் அல்லது எக்ஸாம் டைமில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர் கால நேர தாமதமின்றி பரீட்சை நிலையத்திற்கு செல்வதோடு தான் எந்த பாடத்திட்டத்தில் தோற்ற போகிறேன் தோற்ற வேண்டிய பாடங்கள் என்னன்றதையும் தெளிவாக இனங்கண்டு கொள்ள வேணும். ஏனென்றால் அட்மிஷன் கார்டில் பாடத்துக்குரிய நம்பர்ஸ் தான் முன்பக்கம் போடப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு சில வேளையில் அந்த பாட நம்பர்களும் எந்த பாடத்துக்கு உரியதுன்றதும் சில தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு அட்மிஷன் கார்டில் பின்பக்கமே என்னென்ன பாடங்கள்ன்றதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுகளை கன்ஃபார்ம் பண்ணி மாணவர்கள் மட்டுமில்லை பேரண்ட்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணி அவருக்குரிய பாடம் அவருக்குரிய நேரம் எந்த நாள் பரீட்சை மண்டபத்துக்கு போகணும் எந்த பரீட்சை மண்டபத்துக்கு போகணும்ன்றதை முன்கூட்டியே ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறது பரீட்சையை வெற்றிகரமாக முகம் கொடுக்கறதுக்கு இலகுவானதாக இருக்கு. சிறப்பு. அதேவேளை நாங்கள் விசேட தேவையுடைய மாணவர்கள் பற்றி பேசியாக வேண்டும். ஆகவே இம்முறை பரீட்சைகளுக்கு விசேட தேவையுடைய மாணவர்கள் தயார்படுத்தப்பட கூடிய விதம் அல்லது பரீட்சைகள் திணைக்களம் அவர்கள் தொடர்பில் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பற்றி அம்மணி நீங்கள் கூறுங்கள். விசேட தேவையுடைய மாணவர்களை பற்றி சொல்வதற்கு முன்னதாக அனுமதி அட்டை தொடர்பாக இன்னும் சில விடயங்கள் சொல்ல வேண்டும். அனுமதி அட்டையிலே இம்முறை புதிதாக நாங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு அனுமதி அட்டைகள் தனித்தனியாக வழங்கியிருக்கின்றோம். அவர்களுக்கென்று தனித்தனியான அனுமதி. ஆகவே சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு பாடசாலையிலே அந்த அனுமதி அட்டைகள் வழங்கப்படும். இந்த அனுமதி அட்டையிலே மாணவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அவர்களுக்குரிய நேர அட்டவணை, முதலாம் வினாப்பத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும், 2ஆம் வினாப்பத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும் என்பது இருக்கிறது. இம்முறை விசேட விடயம் என்பது என்னவென்றால் பரீட்சை திணைக்களம் கல்வி அமைச்சினுடைய அனுசரணையோடு மாணவர்களுக்காக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்காக இவ்வருடத்திலிருந்து மாணவர்களுக்கான தேசிய மாணவர் அடையாளம் நேஷனல் ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டி என்ற ஒரு குறியீட்டை உருவாக்கி இருக்கிறோம். அது தரவுத்தளத்தில் கல்வி அமைச்சிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறியீடு மாணவர்களுடைய கல்விக்காலம் முழுவதுமான வரலாற்றை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட போகின்றது. மாணவர்கள் தோற்றுகின்ற பரீட்சைகள், மாணவர்கள் தோற்றுகின்ற பங்கு பெற்றுகின்ற போட்டிகள், அவர்கள் வென்றெடுத்த பரிசில்கள், விருதுகள், அவர்களுடைய முன்னேற்றம், கல்வி பாடத்திட்ட ரீதியாக அவர்களுடைய முன்னேற்றம், இணைக்கல திட்ட செயற்பாடுகள் அனைத்தும் இந்த தேசிய மாணவர் குறியீட்டு அடையாளத்தின் கீழ் பதிவு செய்யப்பட இருக்கிறது. இது பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. பாடசாலைகள் மாணவர்களுக்கான தரவுத்தளம் டேட்டாபேஸ் உருவாக்கப்படும். அங்கேயும் பிள்ளைகளுடைய சகலதும் பதிவு செய்யப்படும். மாணவர்கள் பாடசாலையை விட்டு பல்கலைக்கழகம் நுழைகிற பொழுது கூட ஒரு மாணவனுடைய முழுமையான ஒரு ப்ரொஃபைல், ஒரு ஹிஸ்ட்ரி அங்கே கிடைக்கும். அதை அவர்கள் அப்படியே தொடர் சொல்வார்கள். ஒரு மாணவனை பற்றி அறிவதற்கு அது மிக வாய்ப்பாக இருக்கும். இது இவ்விடத்திலிருந்து இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்கு பிற்பாடு எல்லா மாணவர்களுக்கும் அவ்வாறான ஒரு தேசிய மாணவர் அடையாளத்தை உருவாக்குவதில் பரீட்சை திணைக்களத்தோடு இணைந்து கல்வி அமைச்சும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இது முதலாக இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகிற மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது. இந்த மாணவர் அடையாளம், தேசிய மாணவர் அடையாளம் என்ற குறியீடு அனுமதி அட்டையிலே போடப்பட்டிருக்கிறது. நான் இதை காட்டலாம். இதில் பார்க்கலாம். இந்த குறியீடு இதனுடைய மேல் பக்கத்திலே தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய தொண்டு இருக்கிறது. அதே போல அதனுடைய கீழ்ப்பக்கத்திலே தனியாக இருக்கிற தொண்டு இருக்கிறது. அது அனுமதி அட்டையினுடைய இடது பக்கத்தில் மாணவர்களுடைய தேசிய அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இங்காலே மாணவர்களுடைய சுட்டன் போடப்பட்டிருக்கிறது. அந்த மேல் துண்டை மாணவர்கள் தனியாக பிரித்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலே அதை பெற்றோர்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளணும் என்றால் இந்த இலக்கம்தான் மாணவர்களுக்கு இனி வருங்காலம் முழுவதும் தொடர்ச்சியாக செல்லுகின்ற ஒரு இலக்கமாக இருக்கும். இது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக இம்முறை அறிமுகப்படுத்திருக்கப்பட்ட ஒரு புதிய விடயம். இந்த தேசிய மாணவர் அடையாளம் தொடர்பாக பெற்றோர்கள் அறிந்தது சந்தோஷமான விடயம். ஏனென்றால் இப்போ மாணவர்கள் ஏதாவது ஒரு ஆவணத்தை துளைத்தாலும் கூட இந்த அடையாள இலக்கத்துக்குள்ளே பூந்து டேட்டாபேஸுக்குள்ளே போனால் பிள்ளை பற்றிய சகல ஹிஸ்டரியும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும்.
அது உண்மையாகவே பாராட்டத்தக்கதான ஒரு செயல்பாடு என்றுதான் கூற வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மாணவன் பற்றி அறிந்து கொள்வதற்கான அத்தனை விடயங்களும் ஒரே தளத்தில் சேமிக்கப்படுவது என்பது அவர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு தகவல் களஞ்சியமாக அது பார்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு அடியெடுப்பு, ஏலவே இலங்கை ஒரு இலவச கல்வியை வழங்குகின்ற நாடு என்ற அடிப்படையில் கல்வி சார்ந்த ஒரு மகத்துவத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்படியான விடயங்கள் நிச்சயமாக எங்களால் பாராட்டப்படக்கூடிய ஒன்றுதான். அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் இவ்வளவு நேரமும் பரீட்சைகளுக்கு ஒரு மாணவன் செல்வதானால் கவனிக்க வேண்டிய விடயங்கள், பரீட்சை மண்டபம் வரை நாங்கள் கவனித்து இருக்கின்றோம். இதேவேளை அடுத்ததாக நாங்கள் வினாப்பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டதன் பிற்பாடு அந்த வினாப்பத்திரத்திற்கு விடை எழுதும் முன்பாக அந்த மாணவன் வினாப்பத்திரம் சார்ந்து கவனிக்க வேண்டிய விடயங்கள் பற்றி பேசியாக வேண்டும். ஆகவே நீங்கள் கூறுங்கள் பிரகாசம் அவர்களே. கட்டாயம் மாணவர்கள் வினாப்பத்திரம் ஒன்று நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு உரிய டைமுக்கு வழங்கப்படும். இந்த முறை ஏலெவல் மாணவர்கள் ஒரு விடயத்தை ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 3 மணித்தியாலங்கள் உள்ள வினாத்தாள்களுக்கு அவர்களுக்கு மேலதிகமான ஒரு 10 நிமிடம் ஒன்று வழங்கப்படும். 3 மணித்தியாலங்கள் உள்ள வினாத்தாள்களுக்கு மேலதிகமாக 10 நிமிடம் ஒன்று வழங்கப்படும். அது அந்த ஒவ்வொரு வினாத்தாளையும் அது அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கு. எந்த வினாத்தாளுக்கு மேலதிகமாக 10 நிமிடம் வழங்கப்படுகிறது. அது உண்மையில நான் நினைக்கிறேன் கடந்த வருடங்கள்லேருந்து எங்களோட பரீட்சை திணைக்களத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கான முக்கியமான நோக்கம் என்னென்றால், மாணவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளை முதலில் அவர்கள் தனக்குரியது தானான்றதை முதல் செக் பண்ணணும். தன்ற பாடம்ன்றதா தன்ற பாடம் தானான்றதை பார்க்கணும். இதை விட இன்னொரு முக்கியமான விட, இந்த முறை 2 சிலபஸில் பரீட்சை நடக்கிறபடியால் தன்ற சிலபஸுக்குரிய பேப்பர் தானான்றதும் அவர் பார்க்க வேணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸ் எடுத்தால் நாங்கள் அது ஓல்ட் சிலபஸ்லையும் இருக்குது, நியூ சிலபஸ்லையும் இருக்குது. அப்போ அவருக்கு வழங்கப்பட்டது அவர் நியூ சிலபஸில் தோற்ற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் அவர் தன்னை சிலபஸுக்குரிய பேப்பரானதை ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி அந்த பாடமானதை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு ஒவ்வொரு வினாத்தாள்களையும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் தெளிவாக அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் மிக முக்கியமானது ஒன்று. இந்த வினாத்தாள்கள் அறிவுறுத்தல்களோட ஒவ்வொரு பரீட்சை நிலையத்திலேயும் மேற்பார்வையாளர்களும் இருப்பார்கள். மேற்பார்வையாளர்களும் சில அறிவுறுத்தல்களை ஆணித்தரமாக வழங்குவார்கள். அந்த அறிவுறுத்தல்களையும் கட்டாயம் சகல பரீட்சார்த்திகளும் அதை பின்பற்ற வேண்டும் என்றது எங்கள் பரீட்சை திணைக்களத்தினுடைய எதிர்பார்ப்புன்றதோட ஒரு கட்டாயமானது ஒன்று. அதே நேரம் மாணவர்களுக்கு வழங்கப்படுற அறிவுறுத்தல்களுக்கு அமையவே மாணவர்கள் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். கடந்த காலங்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, மாணவர்கள் சரியான வினாவை தெரிவு செய்ய முடியாமல் இருக்கிறது. சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை, அந்த கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது செய்திருப்பதால புள்ளிகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. சில இடங்களில் எத்தனை வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும் ஒரு கேட்டகரி இருக்கு. சில இடங்களில் பகுதி 2லிருந்து 2 வினாவும் பகுதி 3லிருந்து 2 வினாவும் என்ற ஒரு கேட்டகரி இருக்குமாக இருந்தால் சில மாணவர்கள் பகுதி 2லிருந்தே சகல வினாவையும் எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அப்படியான சந்தர்ப்பங்கள் அவர்கள் புள்ளிகள் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட டைமுக்குள்ள அந்த வினாத்தாள்களை எழுத பழகி கொள்ள வேணும். என்ன டைம் வழங்கப்பட்டிருக்குது அந்த டைமுக்குள்ள உரிய முறைப்படி வினாக்களை எழுத வேணும். வினாக்களுக்கான விடைகளை அளிக்கும் போது அவர்கள் பக்க நம்பர் போட்டுக்கொண்டு எழுதுறது எப்பவும் இலகுவானதாக இருக்கும் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இத்தனை விடை அளித்திருக்கிறார்கள் அந்த பக்கங்களை அவர்கள் முன்பக்கத்தில் அவர்கள் கட்டாயம் போட வேண்டி இருக்கு. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட இண்டெக்ஸ் நம்பர். அவர் பரீட்சை நிலையத்துக்கு நுழைஞ்ச பிறகு அவருக்கான டேபிளில் அவருக்கான இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அது தனக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் தானான்றதை அட்மிஷன் கார்டோட கன்ஃபார்ம் பண்ணி கொள்ள வேணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணி அது ஓகே தான்ன்றது முடிவெடுத்ததுக்கு பிறகு அந்த அட்மிஷன் கார்டில் இருக்க இண்டெக்ஸ் நம்பரை அவர் விடையளிக்கிற சகல தாள்கள்லையும் முன்னமே அதை போட்டு வச்சுக்கொள்ளணும். இது எங்களுக்கு மிக முக்கியமானது ஒன்று. அவ்வாறு அவர் ஃப்ளெக்சிபிளாக விடையளிக்க ஆரம்பித்தாராக இருந்தால் எங்களுக்கு அவர் வெற்றிகரமான ஒரு பரீட்சையை நோக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மேலதிகமாக வழங்கப்பட்ட இந்த 10 நிமிடத்தை மாணவர்கள் முற்றுமுழுதாக நல்ல வடிவாக பயன்படுத்த வேணும். ஏனென்றால் அந்த வினாக்களை தெரிவு செய்வதற்கு, பொருத்தமான வினாவை தெரிவு செய்வதற்கு, எந்த வினாவை ஆர்டர் பண்ணி எழுத வேணும் என்றதுக்கு இந்த டைமை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பை அவர்கள் எவ்வளவு தூரம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் இங்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளுமே மாணவர்களுக்கும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் சரி அவதானிக்கப்பட, குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகளாகவும் விடயங்களாகவும் தகவல்களாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆகவே இங்கு நாங்கள் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு குழுவினர் இருக்கின்றனர்.
இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த சிறுவர்கள் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கி இருப்பவர்கள். ஆகவே அந்த பரீட்சை தினத்தில், அதாவது நீங்கள் கூறியது போன்று எதிர்வருகின்ற 11ஆம் தேதி அவர்களுக்கான பரீட்சை இடம்பெறப் போகின்றது. ஆகவே அந்த பரீட்சை தினத்தில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் நடந்து கொள்ள வேண்டிய, அதை விட கவனிக்க வேண்டிய விடயங்கள் பற்றி அம்மணி உங்களுடைய கருத்துக்கள். 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சையிலே வினாப்பத்திர நேரத்தில் இம்முறை சில மாற்றம் இருக்கிறது. இது தொடர்பாக பல குழப்பங்கள் பரீட்சை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. சில தவறான தகவல்கள் கூட சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டு பரப்பப்பட்டிருந்தது. அவற்றுக்கெல்லாம் சில வேளை தொடர்பாக எங்களோடு தொலைபேசி ஊடாக நேரடியாகவும் சில பேர் சந்திக்கின்ற இடங்கள் கூட அல்லது நேரடியாக சிலர் வருகை தந்து கூட எங்களிடம் வினவி இருக்கிறார்கள். இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன, இப்படியா அப்படியா என்பது தொடர்பாக இதுக்கெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் பரீட்சை திணைக்களத்துக்கு இருக்கின்றது. வினாப்பத்திரம் தொடர்பாக இதுவரை காலமும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையினுடைய முதலாம் வினாப்பத்திரம் 45 நிமிட வினாப்பத்திரமாக இருந்து வந்தது. இந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து முதலாவது வினாப்பத்திரம் 1 மணித்தியால வினாப்பத்திரமாக இருக்கும். காலை 9:30க்கு ஆரம்பமாகின்ற பரீட்சை 10:30க்கு நிறைவடையும். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு பிள்ளைகளும் பெற்றோர்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும். காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகிறது, 10:30க்கு நிறைவடையும். 1 மணித்தியால வினாப்பத்திரமாக இருக்கும். இரண்டாவது வினாப்பத்திரம் காலை 11 மணிக்கு ஆரம்பமாகி 12:15 மணிக்கு 1 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் கொண்ட வினாப்பத்திரமாக அது வழமை போன்று இருக்கும். முதலாவது வினாப்பத்திரத்தினுடைய நேரத்தில் மட்டும் சிறு மாற்றம், நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சற்று. இது இம்முறை புலமை பரிசில் பரீட்சார்த்திகளுக்கான ஒரு சந்தோஷமான தகவல். அதே வேளையிலே பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற இந்த நாட்களில் இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே அவர்களுக்கு எங்களுடைய பிரகாசன் அவர் உதவி பரீட்சை ஆணையாளர் சொன்னது போல 7ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து எந்த தனிப்பட்ட வகுப்புகளோ பிரத்யேக வகுப்புகளோ அல்லது எந்த குழு வகுப்புகள், குரூப் கிளாஸ், பர்சனல் கிளாஸ், அப்படி எந்த இதுவுமே நடைபெற முடியாது. அவை பெற்றோர்கள் தயவு செய்து 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களை அவர்கள் சந்தோஷமாகவும் உடல் உள ஓய்வுக்கும் செல்லவும் விடுங்கள். என்றால் அவர்களுடைய மூளை களைத்து விட்டது. அவர்கள் இனி அந்த மூளையை ரிலாக்ஸ் பண்ணினா ஓய்வு எடுத்தால்தான் அவர்கள் படித்ததெல்லாம் மீண்டும் ஞாபகப்படுத்த முடியும். ஞாபகப்படுத்த முடிந்தால்தான் அவர்கள் பரீட்சை நேரத்தில் சிறப்பாக பரீட்சை செய்ய முடியும். நீங்கள் பரீட்சை நேரம் இறுதி வரைக்கும் பிள்ளைக்கு பாடங்களை திணிக்காதீர்கள். அவர்களை அதை மனனம் செய், இதை படி, அதை எழுதென்றெல்லாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள், தொல்லை செய்யாதீர்கள். அவர்கள் சிறு பிள்ளைகள், 10 வயது நிரம்பிய பிள்ளைகள். ஆகவே அவர்கள் பிள்ளைகளாகவே அவர்களை பாருங்கள், அவர்கள் பெரிய மனிதர்கள் அல்ல. அவை அந்த பரீட்சைக்கு தோற்றுகிற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் 1 மணித்தியால பேப்பர்னோடனே அதுக்கு மேலதிகமாக இன்னும் நிறைய விடயங்கள் அவர்களுடைய தலையிலே கொடுத்து அவர்கள் தலையை பாரமாக்கி அவர்கள் என்ன செய்வார்கள், பரீட்சை நிலையத்துக்கு வந்து அவர்கள் நல்லா தூங்குகிறார்கள் என்ற முறைப்பாடங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை உடல் உள ரீதியாக ஆரோக்கியமாக இருக்க விடுங்கள். இந்த 7ஆம் தேதிக்கு பிற்பாடு பிள்ளைகளை ஓய்வெடுக்க விடுங்கள். பிள்ளைகள் படித்தது போதும், 7ஆம் தேதியோடு எல்லாத்தையும் நிறுத்திட்டு பிள்ளைகள் நன்றாக பரீட்சை செய்வதற்கான பிள்ளைகளுக்கான ஆரோக்கியமான சூழலை உடல் உள ரீதியாக ஏற்படுத்துங்கள். அத்தோடு பரீட்சை நேரத்தில் தரம் 5 புலமை பரீட்சை நடைபெறுகின்ற பரீட்சை நிலையங்கள் முழுமையாக பரீட்சை திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த பரீட்சை நிலையத்துக்குள் பரீட்சார்த்திகளும் பரீட்சை பணிக்குழுவினரும் தவிர்ந்த வேறு எவரும் உள்நுழைய முடியாது. ஆகவே பெற்றோர்கள் பரீட்சை நிலையத்துக்குள் நுழையவோ பிள்ளைகளோடு செல்லவோ அல்லது இந்த 2 வினாப்பத்திரங்களுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவேளை நேரத்தில் பரீட்சை நிலையத்துக்குள் சென்று பிள்ளைகளுக்கு சிற்றுண்டிகள் அதை இதை கொடுப்பதற்கோ முடியாது, அதற்கு அனுமதி இல்லை. அதே போல பிள்ளைகளும் பரீட்சை மண்டபத்தை அல்லது பரீட்சை நிலையம் அமைந்துள்ள வளாகத்தை விட்டு வெளியேற முடியாது. அந்த பரீட்சை நிலையத்துக்குள்ளே அல்ல வளாகத்துக்குள்ளே தான் அந்த இடைவேளை நேரத்தில் இருக்கணும். அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் அல்லது அவர்கள் சிற்றுண்டியதாக கொண்டு வந்து அதை அங்கேயே சாப்பிட்டு விட்டு அவர்கள் 2வது பேப்பருக்கு தயாராக வேண்டும். 2வது வினாப்பத்திரத்திற்கு பெற்றோர்கள் யாரும் அந்த பரீட்சை நிலையத்துக்குள் செல்ல முடியாது. பரீட்சை நிலையத்தை சுற்றி வளைத்து காவல் செய்யவும் தேவையில்லை. அவர்கள் பிள்ளைகளை பரீட்சை எழுத விட்டால் அவர்கள் சென்று பரீட்சை முடிவடைகிற 12:15 மணிக்கு அளவில் பரீட்சை நிலையத்துக்கு வந்தால் போதும், மீண்டும் அவர்களை அழைத்து செல்வதற்கு. உண்மைதான். இந்த பரீட்சையிலே இன்னொரு விடயம் இருக்கிறது. நீங்கள் முன்னர் கேட்ட விசேட தேவையுடைய பிள்ளைகள். விசேட தேவையுடைய பிள்ளைகள் தொடர்பாக பரீட்சை திணைக்களம் பாரிய
திட்டங்களை அமுல்படுத்தி வருகிறது. காலம் படிப்படியாக அந்த தேவையுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களுக்கான நேர்முக பரீட்சை, அதாவது இவர்கள் எப்படியான பிரச்சனைகள், என்ன மாதிரியான தேவைகள் உள்ளவர்கள் என்பதை இனங்காண்பதற்காக பல்வேறு நிபுணத்துவம் வாய்ந்த குழுக்களை அமைத்து இலங்கையினுடைய சகல மாவட்டங்களுக்கும் நேரடியாக பரீட்சை திணைக்களம் அனுப்பி அங்கே அவர்களை நாங்கள் வைத்திய அறிக்கைகள் ஊடாகவும் நேரடியாகவும் இனங்காண்டு அவர்களுக்கு பரீட்சை நிலையத்தில் சில சலுகைகளை வழங்குகின்ற செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் அந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சைக்கு இவ்வாறான பிள்ளைகள், செவிப்புலன் குறைந்த, விழிப்புலன் குறைந்த, உட குறைபாடுடைய பிள்ளைகள் அல்லது வேறு ஏதாவது குறைபாடுகள் உள்ள பிள்ளைகள், விசேட தேவையுடையவர்களாக கருதப்படுகிறவர்கள், அவர்கள் பரீட்சை திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பரீட்சை நிலையத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் வழங்கப்பட்ட கடிதத்தோடு பரீட்சை நிலையத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே அவர்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அவர்களுக்குரிய அதிலே கடிதத்திலே சொல்லப்பட்டிருந்தால் மட்டும் பெற்றோர்கள் பரீட்சை நிலையத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்கள் பரீட்சை நேரத்தில் முழுமையாக உள்ளுக்கு இருக்க முடியாது, இவர்களை கொண்டே அமர்த்தி வருவதற்காக அங்கே செல்லலாம். அந்த தகவலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கு உண்டு. இது தவிர தரம் 5 புலமை பரிசில் தொடர்பாக அதிகமான ஒரு விடயங்கள் இல்லை என்று நினைக்கிறேன். இந்த விடயங்கள், இது பிரதானமான விடயங்களை நாங்கள் குவியப்படுத்தி சொல்லியிருக்கின்றோம். அவற்றை அவர்கள் கருத்தில் கொண்டால் நல்லது. சிறப்பு. உண்மையிலேயே இதுவரை காலமும் பரீட்சைகளுக்கு தோற்றிய மாணவர்களை விட இம்முறை தோற்றுகின்ற மாணவர்களுக்கு 2 மாதங்கள் கூடுதலாகவே கிடைத்திருக்கின்றன. ஆகவே அவர்கள் அதற்கு கூடுதலாகவே படித்திருக்கின்றார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு கடைசி நிமிடம் வரை அந்த அழுத்தத்தை கொடுப்பதை இருந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், சகோதரங்களாக இருக்கட்டும், அனைவரும் தவிர்த்து கொள்வது என்பது அவர்கள் ஆரோக்கியமான ஒரு மனநிலையோடு பரீட்சைகளை அணுகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடும். ஆகவே இன்றைய தினம் மக்கள் சேவை உங்களுக்காக எதிர்வருகின்ற 11ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற சிறுவர்களுக்கான அந்த 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சையாக இருக்கட்டும், 12ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கக்கூடிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு எதிர்நோக்குகின்ற மாணவர்களாக இருக்கட்டும், இந்த மாணவர்கள், பெற்றோர்கள், ஏனைய கல்விசார் அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தக்க கலந்துரையாடலாக அமைந்திருந்தது. குறிப்பாக இங்கு கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருந்திருக்கின்றன. ஆகவே இந்த இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சி முழுமையாக ஒரு காத்திரமான தகவல் களஞ்சியமாக உங்களை வந்து அடைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே இவ்வளவு எளிமையான கருத்துக்களோடும் யதார்த்தமான அந்த விடயங்களோடும் எங்களோடு அணுகியிருந்த இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய பிரதி பரீட்சை ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்களுக்கும், இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உதவி பரீட்சை ஆணையாளர் திரு எஸ் பிரகாசம் அவர்களுக்கும் மக்கள் சேவை நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். இருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஆமாம், இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பின்னர் புதுப்பொலிவோடு முதல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்திருந்தது. அந்த முதல் நிகழ்ச்சி என்ற எதிர்பார்ப்பிற்கு சற்றும் தளராத வகையில் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பொது பரீட்சைகள் பற்றியதான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலந்துரையாடலை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றதாகவே இந்த கலந்துரையாடல் இம்முறை பரீட்சைக்கான மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, இனிவரும் காலங்களில் கூட பரீட்சைகள் என்று வருகின்ற போது சாதாரணமாக பெற்றோரும் பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்களும் கவனத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் உங்களுக்காக சுமந்து வந்திருக்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேளைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஆகவே பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு மக்கள் சேவை நிகழ்ச்சியை நிறைவு செய்து நான் விடைபெற தயாராக இருக்கின்றேன். நான் விடைபெறுகின்ற வேளையில் தயாரிப்பாளர் மற்றும் உதவி பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த மேம்பட்ட சமூகத்திற்கான மற்றும் ஒரு தேடலோடு உங்களை வந்தடையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.